மாரிசன் மீனிங்ஃபுல்லான ஒரு மூவி. ஃபர்ஸ்ட் இந்த டைட்டிலே ஒரு அர்த்தத்தோட தான் வச்சுருக்காங்க. ராமாயணத்தில் ராவணன் சீதையை கடத்திட்டு போக பிளான் பண்ணுறப்போ அங்கே இருக்கிற ராமனை திசை திருப்ப ஒரு மாயாவியை அனுப்புவார். அந்த மாயாவி ஒரு அழகான மான் போல உருவெடுத்து சீதை முன்னாடி வர அதை பிடிச்சு தர சொல்லி சீதை ராமன்கிட்ட கேட்பாங்க. அதை பிடிக்க போகும்போது அந்த மான் அங்கேருந்து ஓடிடும். அதை தேடி ராமர் போக ராமர் பின்னாடியே லக்ஷ்மணனும் போயிடுவார். இந்த கேப்பை யூஸ் பண்ணி சீதையை ராவணன் கடத்திட்டு போயிடுவார். அந்த மாயாவி மானோட பேர் தான் மாரிசன். மான்னு நம்ம நினச்சி வந்தது மான் இல்லை, அது ஒரு மாயாவின்னு அப்புறம்தான் தெரியும். அந்த மாதிரி இந்த படத்தில் வர ஒரு கேரக்டர் நம்ம பாவம்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அந்த கேரக்டர் பண்ணுற விஷயம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த இமேஜே நமக்கு டோட்டலாக மாறிடும். இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு எலி கூண்டிலிருந்து வெளியில் வந்து ரொம்ப வேகமாக போய் கடைசியில் ஒரு பாம்பு கிட்ட போய் மாட்டிக்கும். அந்த மாதிரி இங்கே தயாளன் வேலுப்பிள்ளைகிட்ட போய் மாட்டிப்பார். அல்சைமர் நோயால் பாதிக்கப்பட்ட வேலுப்பிள்ளை அவர் பையன் கிட்ட இருந்து தப்பிச்சு பாலக்காட்டில் இருக்கிற அவர் பொண்ணு வீட்டுக்கு போகணும்னு முடிவு பண்ணுவார். அப்போது அவர் வீட்டுக்கு திருட வந்த தயாளன் வாண்டடாக அவரை 2 வீலரில் கொண்டு போய் விடுறேன்னு சொல்லுவார். இதை அவர் செய்ய காரணம் வேலோட அக்கௌண்ட்டில் 25 lakhs இருக்கிறத பார்த்துருவார். அதை எப்படியாச்சும் ஏமாற்றி எடுத்துகிட்டு போகணும்னு பிளான் பண்ணி அவர் கூட ட்ராவல் பண்ணுவார் தயாளன். கடைசியில் அவர் அந்த பணத்தை எடுத்தாரா இல்லையா, யார் இந்த வேலு அப்படின்றத ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தில் வர வேலுப்பிள்ளை கேரக்டருக்குள்ளே இருக்கிற சீக்ரஸியை கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் பண்ணிகிட்டே போவாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் ரிவீல் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில், அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக அந்த கேரக்டர் பின்னாடி இருக்கிற சீக்ரஸியை கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் பண்ணிகிட்டே போவாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மூவி ஃபேக்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபிலிம் பஃப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.